ஹலோ எவ்ரிவன், நான் ஜேஸ்தாஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டி வலியை வந்து எப்படி வந்து நாம் ஃபுல்லாக பூரணமாக குணப்படுத்த முடியுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். முட்டி வலி வர்றதுக்கு காரணம் வந்து முக்கியமாக வந்து முட்டி எலும்பு தேய்மானம், ஜவ்வு அழுத்தம், ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்குது, இதெல்லாம் தான். இப்போது முட்டி அழுத்தம் ஏற்படுது, தேய்மானம் ஏற்படுது அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு எக்ஸ்ரேல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ இதுதான் முட்டியில் இருக்கிற ஃபீமருங்கிற தொடை எலும்பு. இது நம்ம முட்டி கீழே வர 2 எலும்பு, டிபியா ஃபிபுலான்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த காண்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இவ்வளோ கேப் இருக்கணும், இந்த 2 சைடும் லெஃப்ட் ரைட்டு. இப்போ இந்த மீடியல் சைடில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த காண்டைலும் ஃபிமோரல் காண்டைலும் சொல்லுவோம், இது டிபியல் காண்டைலும் சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து நல்லா நெருங்கும். இப்படி நெருங்கிறதுனால இப்போ நடுவில் இருக்கிறதுலாம் லிகமெண்ட்ஸ், ஜவ்வுன்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வையும் டேமேஜ் பண்ணிவிட்டு உள்ளே அழுந்துறதுனால நமக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த காண்டைலும் உரைய ஆரம்பித்து தேய ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேப் கம்மியாக இருக்கும், இந்த பக்கம் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து 2 பக்கமே கேப் வந்து அதிகமாக இருக்கும். அதை ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் வந்து பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து மேற்கொண்டு அது உரையாமல் இருக்கும். அந்த ஜவ்வு பாதிப்பாக இருக்கிறதே வந்து நம்ம வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் மற்றதெல்லாம் பண்ணுவோம். அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த பெட்டாலார் ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த பெட்டாலார் கிளைடு வந்து நல்லா பண்ணணும். சைடு எல்லாம் 2 சைடும் லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் அப்வர்ட் பேக்வேர்ட், அதுக்கப்புறம் பெட்டாலார் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறம் மீடியல் கம்பார்ட்மெண்ட், மீடியல் ஜாயிண்ட் லைனில் தான் வந்து பெயின் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஜாயிண்ட் வந்து அங்கே மீடியல் லைனில் தான் வந்து அந்த ஜாயிண்ட் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்போ மீடியல் ஜாயிண்ட் லைன் ரிலீஸ்க்கு வந்து சம் கிளைடிங் டெக்னிக்ஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் பாப்ளிட்டியல் மசில் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மசிலை நல்லா ரிலீஸ் பண்ணால் தான் கிளைம்பிங் ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது நமக்கு வந்து அந்த முட்டியில் வந்து ப்ரெஷர் குறைஞ்சி வலி இல்லாமல் இருக்கும். இந்த பாப்ளிட்டியல் மசில் ரிலீஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும். என் பேர் மணிகண்டன் சார். நான் வாலிபால் விளையாடிட்டு இருந்தேன். ஜம்ப் பண்ணிட்டு லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வண்டியிலேருந்து கீழே இருந்துச்சு, அதனால் மறுபடியும் வந்தேன். இப்போ ஓரளவுக்கு. அடிபட்டவொன்னே உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? அடிப்படும் போது நான் நடக்கும்போதே கால் ஸ்லிப் ஆகி தான் சார் வரும். முட்டியில் வலி அதிகமாக இருந்தது? ஆமாம் சார். நடை எப்படி இருந்தது? ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியுமா? அப்போ ஸ்டெப்ஸுக்கு ஏறவே முடியாது சார். சரி. இங்கே ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெப்ஸு. கால் நடை எப்படி இருந்தது? நடக்கும்போது ஓவராலாம் வேகமாக நடக்க முடியாது, பொறுமையாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க முடியும். ராத்திரி தூங்கும்போது வலி எதுவும் இருந்ததா? ஆமாம் சார், நைட் தூங்கும்போது வலி இருந்தது. சரி, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வலி குறைஞ்சிருக்கு? வலி நல்லா குறைஞ்சிருக்கா? ஆமாம் சார். இப்போ நடக்கும்போது வலி இல்லாமல் இருக்கா? அந்த வலியெல்லாம் எதுவும் இல்லை சார்.
சரி, இப்போ நடை வந்து நார்மலாக இருக்கா இல்லை தாங்கி நடக்கிறீங்களா? நார்மலாக தான் சார் இருக்கு நடக்க. நடங்க பார்க்கலாம். சைடாக நடங்க. இந்த சைடு வாங்க. பின்னாடி போங்க. முன்னாடி வாங்க. இதே போல் முட்டியில் ரொம்ப தேய்மானம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, வயதானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை முட்டியில் அடிபட்டு அந்த இடத்துல ஜாயிண்ட் லைன் வந்து அழுத்தமாக்கி நடக்க முடியலை அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை ஜவ்வு டேமேஜ் ஆகி கிழிஞ்சிருந்தாலும் சரி, உங்களோட ரிப்போர்ட்ஸ் எம்ஆர்ஐயோ இல்லை எக்ஸ்ரே இருந்தால் அனுப்பிவிடுங்க. இந்த பிரச்சனையிலேருந்து முழு நிவாரணம் அடையிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறோம். தேங்க்யூ.